ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ணன் ஃப்ரம் கிருஷ்ணபா அகாடமிலேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ எக்ஸாமில் எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஓரளவு படிச்சிருப்போம், ஓகேவா? ஆனால் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ தெரிஞ்ச கொஷினை நம்ம என்னன்னே தெரியாமல் நம்ம தப்பு பண்ணுவோம். செகண்ட் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால் கரெக்டாக பிளான் பண்ணாமல் போயிட்டு, ஓகேவா? நிறைய கொஷின் நம்ம ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மூலமாக என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்சு பின்னாடி பார்த்தோன்னா, நெறைய பேர் பார்த்தோன்னா, ஒரு 20 கொஸ்டின், 10 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தோன்னா, என்ன கொஸ்டின்னே பார்க்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிரும். ஏன்? என்ன ரீசன் அப்டின்னா, இந்த இதுக்கு இவ்வளோ டைம் நம்ம வந்து ஒதுக்கணும் அப்டின்ட்டு அவங்க அந்த டைம் மேனேஜ்மென்ட் பண்றதில்ல. ஓகேவா? ஒரு கொஸ்டின் தெரியல, ஆன்சர் தெரியலனா, அதிலேயே ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ, இதனால என்ன ஆகும், உங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு கொஸ்டினுக்கோசரம் நீங்க பார்த்து, பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 10 கொஸ்டின் என்ன பண்ணிடுவீங்க, ஒமிட் பண்ணிட வேண்டியது. அந்த சிச்சுவேஷன் வந்துரும். ஓகேவா? எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த எக்ஸாம்ல எல்லாரும் ஓரளவு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ, இத வந்து நம்ம எப்படி டைம் மேனேஜ்மென்ட் மூலமா நம்மளால வந்து சரியா பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்துரக்கூடாது. ஓகேவா? ஸோ, அதுக்கு வந்து முன்னாடியே அந்த பிளான் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, நான் ஒரு சில டிப்ஸ் குடுக்குறேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்குள்ள டைம் மேனேஜ்மென்ட் இருந்துச்சுன்னா, நீங்க அத கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா இந்த கேளுங்க. இந்த ஆடியோவ நீங்க கேளுங்க. இதிலிருந்து ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம டைரக்ட்டா நான் போறேன். ஸோ என்னன்னா, இப்ப எக்ஸாம்ல ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல மொத்தம் எவ்வளோ நேரம்? 3 ஹார்ஸ். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹார்ஸ்ல இந்த 3 மணி நேரத்தில ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை மினிட்ஸ் உங்களுக்கு? 180 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 180 மினிட்ஸ்ல நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்? 200 கொஸ்டின்ஸ். கரெக்ட்டுங்களா? 200 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். 1 மினிட் எடுத்துக்கிறீங்கன்னா, ஸோ உங்களால எத்தனை கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியும்? 180 கொஸ்டின் தான் என்ன பண்ண முடியும்? அட்டெண்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், என்ன ஒரு பயம் இருக்குன்னா, மேத்ஸ். என்னது? மேத்ஸ். ஸோ மேத்ஸுக்கு நீங்க நார்மலா ஒதுக்குற டைம தாண்டி கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா, நீங்க தெரியாத கொஸ்டின் கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் நீங்க? நீங்களே சுயமா என்னது சிந்திச்சு கூட போடலாம். எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ 1 முதல் 20 வரையிலான எண்களின் கூடுதல் என்ன? ஓகேவா? 20 எண்களான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். இந்த கொஸ்டின் நமக்கு ஃபார்முலாவ என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். ஃபார்முலா என்ன பண்ணுறோம் நம்ம? மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே 1, 2, 3, 4ன்ட்டு அப் டூ எது வரைக்கும்? 20 வரையும் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஆன்சர் நம்ம போடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன வேணும் நமக்கு ஃபஸ்ட்டு? நம்ம இந்த வேலையை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? டைம். ஒரு சில சம்முக்கு நாமளே சுயமா போடலாம். பட் ஆனா அந்த டைம் இருந்தா மட்டும் தான். நமக்கு எப்படி போட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும், எப்படி போட்டாலும் அவனுக்கு தேவை அந்த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு இதுக்கு என்ன வேணும்? டைம் இருந்தா அந்த கொஸ்டின் நமக்கு ஒரு மார்க் ஈஸியா வாங்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும். 1 கூட்டி போட்டா நமக்கு வரும். ஆனா டைம் இருந்தா நீங்க அந்த வேலையை செய்யலாம். டைம் இல்லாத பட்சத்தில நீங்க செய்ய முடியுமா? முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? தமிழ் எல்லாருமே தமிழ் தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அது காமன் தான். ஸோ இந்த தமிழுக்கு எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை எவ்வளோ சொல்லணும்னா 60 மினிட்ஸ். அப்போ எவ்வளவு? 1 ஹவர். ஓகேவா? ஸோ 1 ஹவர் என்ன பண்ணணும் நீங்க? முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எப்படி சார் 1 ஹவரில் முடிக்க முடியுமா? 1 ஹவருங்கிறது எத்தனை மினிட்ஸு? 60 மினிட்ஸ். அது உங்களுக்கு தெரியும்ல? ஸோ 60 மினிட்ஸ். நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் எனக்கு தேவைப்படுங்க சார். அப்படி பார்த்தா என்னால் 60 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். மீதி 40 கொஸ்டின் என்ன பண்ணுறது? ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் 1 மினிட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துப்பீங்களா தமிழில்? ஸோ ஏன்னா தமிழ் நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா? தமிழ் நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு அப்படியே ஒரு 10 கொஸ்டின் கன்ஃப்யூஸ் ஆனாலுமே, அந்த 10 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேவா? எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின் மட்டும் தான் கன்ஃப்யூஷன் ஆகும். ஓகேவா? மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சில கொஸ்டின் பார்க்கும்போதே நீங்கள் திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். ஓகேவா? கம்பராமாயணம் தெரிஞ்சவர் கம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே ஆன்சர் தெரிஞ்சு அதுக்கு இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் வந்து 1 மினிட் தேவைப்படுமா? தேவைப்படாது. ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் 90 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அந்த ஒரு இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது. எதுக்கு? அந்த பர்ட்டிகுலர் ஒரு சில சம்முக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டைரெக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் யோசிச்சு, இதை யோசிச்சு, அதை யோசிச்சு போகிற அளவுக்குலாம் இருக்காது. ஜென்ரலா தான் இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ என்னன்னா 60 மினிட்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். நல்லா படிச்சிருந்தவன் கன்ஃபார்மாக 50 மினிட்ஸில் முடிச்சிருவான். ஷோராக 50 மினிட்ஸில் முடிச்சிருப்பான். நான் வந்து தெளிவாக படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஷோராக 50 மினிட்ஸுங்கிறதே அவனுக்கு அதிகம் தான்.
ஏன்னு கேட்டால் 1 நிமிஷத்தில் 2 கொஸ்டின் அழகாக அடிப்பான். ஒன்றும் கிடையாது. நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இப்போ கடிகாரத்தில் பார்த்துக்குங்க. முள் 12லேருந்து அந்த முள் ஒவ்வொரு செகண்டாக வரட்டும். 30 செகண்ட்ஸ் வர வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ டைம் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அது கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் அப்படி யோசிப்பீங்க. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதான் ஆன்சர்ன்ட்டு. நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாமே. 30 செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. 30 செகண்ட்ஸுங்கிறது நீங்கள் அந்த முள் வர வரைக்கும் நீங்கள் பாருங்களேன். அந்த முள் வந்து 6ல் வர வரைக்கும் அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும் 12லேருந்து 6 வர வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டைம் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? 30 செகண்ட்ஸில் எவ்வளோ கிண்ண சாதனைலாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இதுக்கு உண்டான டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் ஒரு கொஷின்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, டவுட்டாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து கொஷின் நம்பர் 1, 2, 3 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் டவுட்டாக இருக்கா, ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்துருங்க. அதிலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதுவா ஆன்சர் தெரிஞ்சிடும். சப்போஸ் குழப்புதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்துருங்க. ஓகேவா? அப் டு 100 கொஷின்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஓகே ஃபஸ்ட் கொஷினுக்கு ஏன் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி தெரிஞ்ச கொஷினுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 to ஏன்னா இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா? டவுட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸோட ஒரு சில க்ளூ, ஓகேவா, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பின்னாடி வர ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒரு லெசனில் படிச்சிங்கன்னா அதே லெசன்லேருந்து வேறு கொஷின் கேட்குறப்ப அது அந்த கொஷின் ஞாபகம் வரப்போ ஆமாம்ல இந்த கொஷின் இதானே வரும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் தெரியாத ஒரு சில கொஷினுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கொஷினுக்கு பின்னாடி வர ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ஒரு குழுவாக அமையலாம். அதுதான் என்ன சொல்கிறேன், தெரியலையா டக்குன்னு அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிட்டு அடுத்த கொஷின் வந்துடணும். ரொம்ப நேரம் அதில் உட்காந்துருந்தீங்க பின்னாடி வர கொஷின்ஸுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறிடும். அந்த கொஷின் மற்ற எல்லா கொஷினும் குழப்பி விட்டுரும். புரியுதுங்களா? அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எத்தனை கொஷின் தெரியலன்னு சொல்லி 10-15 கொஷின் கூட தெரியலையா, கன்ஃபியூஸ் ஆகுதா, கடைசியாக 85 வரைக்கும் ஓகே, மீதி இருக்கிற அந்த 85 கொஷின்ஸ் 100 வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு அந்த 15 கொஷினுக்கு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி பாருங்கள். சாலிடாக 10 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய டிப்ஸ் கிடைக்கும். பின்னாடி நீங்கள் வர அந்த கொஷினுக்கு உண்டான ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு தோணும். ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா அந்த ஆன்சர் வந்து குறிச்சதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டினுக்கு உண்டான இன்னொரு ஆன்சர் ஞாபகம் வரும். ஆடாமல் இதுதானே வரும் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம மனசுக்கு ரொம்ப அடிச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் நான், 60 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்க. எதுக்கு? தமிழுக்கு. ஓகேவா? ஸோ தமிழுக்கு என்னது 60 மினிட்ஸ். ஓகே, 60 மினிட்ஸ் ஒதுக்கியாச்சு. இப்போ ஜிகேக்கு வரலாம். ஜிகேயில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு? 75 கொஷின்ஸ் ஜிகே, 25 கொஷின்ஸ் என்னது உங்களுக்கு மேக்ஸா. இப்போ நான் ஜிகேக்கு வரேன். ஓகேங்களா? எதுக்கு? ஜிகேயில் 75 கொஷின். இந்த 75 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 75 கொஷின் ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு நிமிஷமே போடுங்க. ஏன்னா நீங்கள் ஜிகே வந்து யோசிச்சு போடணும். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கூட போடுங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு? 75 கொஷின்ஸுக்கு 75 மினிட்ஸா? கரெக்டாக 75 கொஷின்ஸுக்கு 75 மினிட்ஸ். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை? தமிழுக்கு ஒரு 60 மினிட்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிகேக்கு ஒரு 75 மினிட்ஸு. ஓகேவா? அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகுது? 513 எவ்வளவு? 135 மினிட்ஸ் ஆகுது டோட்டலாக. எவ்வளவு? 135 மினிட்ஸ். 135 மினிட்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ வருது? உங்களுக்கு 2 hours. ஓகேவா? 15 மினிட்ஸ். கரெக்டாக 2 ஹவர்ஸுக்கு 120 ப்ளஸ் ஒரு 15 மினிட்ஸ். ஓகேவா? 135 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு? 2 hours 15 மினிட்ஸ். ஓகேவா? 2 மணி நேரம் 15 நிமிஷம். ஸோ இல்லை சார், இதில் வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு 60 நிமிஷம் வந்து தமிழுக்கும், ஓகேவா, மீதி 75 மினிட்ஸ் வந்து இந்த ஜிகேக்கும். கரெக்டாக? இல்லை சார் எனக்கு வந்து தமிழுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து 75 கொஷின்ஸுக்கு எனக்கு ஜிகேக்கு 15 மினிட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடுவேன் ஜிகேவை. 75 கொஷின்ஸுக்கு ஜிகே எனக்கு தேவை கிடையாது, ஆனால் தமிழுக்கு தான் எனக்கு தேவை அப்படின்னா இந்த இதில் இருக்கிற இந்த 15 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, 75 இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே திருப்பி போட்டுங்க. ஓகேவா? என்னது இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் தமிழுக்கு 75 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்க, ஆனால் ஜிகேவை நீங்கள் என்ன பண்ணிடணும், ஸோ தமிழுக்கு 75 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஜிகேக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 60 மினிட்ஸில் முடிச்சிடணும். ஜிகேனா என்னது? அந்த 75 கொஸ்டின்ஸை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரிவர்ஸில் ஒன்று நீங்கள் தமிழில் சீக்கிரம் ஏதாவது ஒன்று வந்து 60 மினிட்ஸில் முடிச்சிடணும், இன்னொன்று வந்து 75 மினிட்ஸில் முடிச்சிடணும். எனக்கு தேவை டோட்டலாக 135 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்னத்தை முடிச்சிடணும், தமிழையும் ஜிகேவையும் முடிச்சுடணும். அது நீங்கள் வந்து தமிழுக்கு 75 மினிட்ஸ் எடுத்துக்கங்க, இல்லை ஜிகேக்கு 75 மினிட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, டோட்டலாக. ஓகேவா? ஆனால் இந்த கால்குலேட் பண்ணிக்கணும், ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் 60 மினிட்ஸில் முடிச்சிடணும். ஓகேவா? ஒன்று அந்த 75 கொஸ்டின்ஸை நீங்கள் 60 மினிட்ஸில் முடிச்சிடணும், இல்லையா தமிழை 60 மினிட்ஸில் முடிச்சிடணும்.
ஓகேவா? இன்னொரு இதுக்கு நீங்கள் 75 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். மீதி எவ்வளோ இருக்குது? 135ல் மீதி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 45 மினிட்ஸ் இருக்கும். கரெக்டா? 45 மினிட்ஸ் இருக்கும். 45 மினிட்ஸ்னால் எவ்வளவு? 3/4 மணி நேரம். ஓகேவா? ஸோ 45 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 25 கொஷின். கரெக்டுங்களா? 45 மினிட்ஸுக்கு 25 கொஷின். அழகாக அட்டன் பண்ணலாமே. 3/4 மணி நேரமாக ஒரு 25 கொஷினுக்கு 3/4 மணி நேரம் எடுத்துப்பீங்களான்னு? தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அழகாக ஒரு 3/4 மணி நேரம் நம்ம டைம் இருக்குது. 25 கொஷின்ஸுங்கும் போது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 15 கொஷின். எத்தனை? 15 கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 17 கொஷினுமே ஈஸி தான் இருக்கும். ரொம்பலாம் தெரியாது. நமக்கு என்ன சம்மு தெரிஞ்சால் போட போகிறோம். தெரியலனாலும் அதுக்கு வேறு ஏதாவது மெத்தேட் யூஸ் பண்ணலாமா? அதாவது ஆன்சரை வச்சே நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் திங்க் பண்ணி போடலாம். ஓகே, ரீசனிங்கில் ஒரு சில கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ 45 மினிட்ஸுங்கிறது எதுக்கு? நீங்கள் 3/4 மணி நேரம். ஓகேவா? எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் சரி, தமிழுக்கு 60 மினிட்ஸ் போதும், ஜிகேக்கும் 60 மினிட்ஸ் எனக்கு போதும். ஏன்னா ஜிகேல 75 கொஸ்டின் தெரிஞ்சால் போட போகிறேன், தெரியலனா ஏதோ கிளிக் பண்ண போகிறேன். அதில் வந்து யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சால் தான் தெரிஞ்சு, தெரியலன்னா நான் படித்தா தான் அதுக்கு வந்து தெரிய போகுது. தமிழ்னா கூட எல்லாமே படிச்சிருப்பேன், எனக்கு தெரியும். ஜிகேல வந்து தெரிஞ்சால் தான் போட போகிறேன். ஸோ 75 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு 60 மினிட்ஸ்லாம் போதும் அப்படின்னா இந்த 120 மினிட்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு, ஓகேவா? நான் சொல்கிறது 120 மினிட்ஸ் முடிச்சிட்டுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸ் தான் எனக்கு டஃப் அப்படின்னா மேக்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் 60 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 15 மினிட்ஸை தூக்கி, அதாவது 2 hours 50 மினிட்ஸ் இருக்குது பார்த்தியா, 2 மணி நேரம் 15 நிமிஷம் நீங்கள் தமிழுக்கு ஜிகே ஒத்துக்கிங்க பார்த்தியா, நான் 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுவேன், எனக்கு தேவைப்படாது அப்படின்னா அந்த 15 நிமிஷத்தை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நீங்கள் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸுக்கு நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக போடலாம். ஒன்றும் அவசரமே கிடையாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டு பெருசாகவே ஒன்றும் கிடையாது. என்னென்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப நேரம் அதில் உட்காந்துட்டோம், அதனால தான் நமக்கு அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண முடியல, கரெக்டாக அவுட்புட் கொடுக்க முடியலன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும், ஓகேவா, இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் ஒதுக்கிங்க. அப்படி இல்லை எனக்கு 60 மினிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழையும் ஜிகேவையும் 60 மினிட்ஸில் முடிச்சிடுங்க. அப்போ எல்லாமே 1 மணி நேரம் முடிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ 2-3 வழி சொல்லியிருக்கேன். இதில் எந்த வழி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.